ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 6வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கில் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். 10 பேர் இந்த வாரத்தில் நாமினேட் ஆயிருக்காங்க. 10 பேர் நாமினேட் ஆயிருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,102 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.88% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்கல அப்படின்னா சாண்ட்ரா அப்படிங்கிற ஆளை வந்து நம்ம பெருசாக வந்து கொண்டாடி இருக்க மாட்டோம். பட் அந்த டாஸ்க்கை வந்து செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணி வேற லெவலில் சம்பவம் வந்து பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா. ஸோ அதன் காரணமாக தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் திவ்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,681 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.08% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க உள்ளர வரும்போது செம்மையாக ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு எதிராக பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக திவ்யா அவர்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வாக்குகள்லாம் செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இருந்தது. பட் சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு லாஸ்ட் வீக்கில். ஸோ அதன் காரணமாக தான் கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இல்லைனா சாண்ட்ராவே மிஞ்சிருக்கலாம். 3வது பொசிஷனில் பார்வதி 8,198 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.13% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு நடந்துருச்சு அப்படின்னா அது நடந்துருச்சு அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுடைய மனம் வந்து மறுக்கும் அப்படின்றதும், அண்ட் இவங்களுக்கு யாரெல்லாம் இனிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் யாருன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் சில நேரங்களில் நெகட்டிவாக மாறுது. 4th பொசிஷனில் விக்ரம் 5,820 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.45% இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமோடைய இன்னொரு ரியல் ஃபேஸை வந்து இன்றைக்கி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் கலாய்க்க முடியுமா அப்படின்னு நம்மளால் வந்து தோன்ற வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுருந்தாப்புல பார்வதி அவர்களை. ஸோ அதனாலே இவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சில நேரங்களில் இவருக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 5வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,439 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.73% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவாகர் அவர்கள். ஸோ திவாகர்களுக்கு பாருங்கள், நல்லா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் அட்டகாசமாக கேம்ஸை வந்து விளையாடி அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் அந்த லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக மாறி 5வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காப்புல. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா மேபி சீக்கிரமாக எவிக்ட் ஆகி கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,826 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களுக்கும் சரியான ஓட்டிங்ஸ் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்துட்டு இருந்தது. சொல்லப்போனால் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா மக்கள் வந்து புதுசாக வந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத அள்ளி வீசியிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் கனியக்கா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,859 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.62% வந்து இருந்துட்டு இருக்காங்க கனியக்கா அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல கேமர் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக வந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கேங் வந்து உடைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவங்க வந்து உடையிற மாதிரி வந்து இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக வந்து செயல்படுறாங்க. இன்றைக்கான நாமினேஷனை கூட உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ அதனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,677 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.27% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். பாவம் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக போட்டு பொலன்னு எடுத்துட்டாப்புல விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் உன்னால தான் துஷார் போயிட்டாப்புல டிசர்வ்டே இல்லாத ஆள் நீ வந்து உள்ளே இருக்க, ஆனால் இருக்கிற ஆளுங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, ஆனால் நீ உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி பாவம் அந்த மனசை வந்து உடைச்சி கல்லாக்கி
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டலாம் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. 9வது இடத்துல சுபிக்ஷா 2308 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.54% வந்து இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்போனால் இப்போ போகிற போக்கை பார்த்தா பாவம் இந்த பொண்ணு எவிக்டாயே வெளியே போயிடும் போல் அந்த அளவுக்கு தான் சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் அவங்களே வாண்டடாக சில விஷயங்களில் போய் பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேசும் பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த ரம்யா அவர்கள், ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1917 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.77% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இப்போதைக்கு இவங்க தான் கடைசி பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ரம்யா அவர்கள்லாம் வந்து நாமினேஷனில் வரதுக்கான காரணம் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கேங் வந்து அமைச்சிருக்காங்க. அது சாண்ட்ராவுடைய தலைமையில் வந்து அமைஞ்சிருக்கு. அதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், அதுக்கப்புறம் திவ்யா, பார்வதி, கம்ருதீன் மற்றும் திவாகர் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன அவங்க ஆர்டர் போடுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டார்கெட் பண்ணி இந்த அன்பு கேங் 2.0 வந்து உடைச்சே தீரணும் அப்படின்ற முடிவில் அவங்க ஒரு கேங் ஃபாலோ பண்ணுறாங்களா, அப்போ நம்மளும் வந்து கேங் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான கான்செப்டை உள்ளர கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் ரம்யா, சுபிக்ஷா இவங்க எல்லாமே வந்து நாமினேஷனில் வந்தாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா ரம்யாவெல்லாம் உள்ளர வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு எதிரி யாரோ அவங்கள மட்டும் தான் அட்டாக் பண்ணிகிட்டே வந்துருந்துட்டு இருக்காங்க. அது நாமினேஷனாக இருந்தாலும் சரி, டாஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. யாருமே இப்போ ரம்யா மாதிரியான ஆட்களை வந்து டார்கெட் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி சுபிக்ஷாவை பெருசாக யாருமே டார்கெட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து அரோராவை கூட பாருங்கள், யாருமே டார்கெட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் அவங்க எதுவுமே பெருசாக கான்ஃப்ளிக்டை வந்து உருவாக்கிக்கல, யாருக்கூடையும் சண்டை போடல, யாருக்கூடையும் மனஸ்தாபம் பெருசாக வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அரோராவை நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அரோராவை அவங்க நாமினேட் பண்ணல. பட் இந்த வாரம் ஏன் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதியே வந்து இவ்வளோ பெரிய கொஷினை வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் சம்பளம் இருந்தால் போதும், ஒரு நாள் இருந்தால் போதும், சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் அதுக்குன்னே வச்சு, ஓகேவா, அப்போ அரோரா வந்து பார்த்திங்கன்னா அரோரா தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அரோராவும் இருக்காங்கப்பா, அந்த பொண்ணையும் கொஞ்சம் நாமினேட் பண்ணுங்கப்பா, நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. குறிப்பாக பிரவீன் அவர்களை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு நல்லா இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ளர வச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்து நாமினேஷன் பண்ணுங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனாப்புல. அதெல்லாம் தாண்டி ஒருத்தரை மட்டும் ஏன்டா இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க, 10 பேர் எப்படிடா ஒருத்தருக்கே ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டிருந்தாப்புல. ஸோ அதனால் ஒழுங்காக யோசித்து முடிவு பண்ணி இந்த கேமுக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்து நாமினேஷன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையா, நம்மளோட எதிரியா, அவனுக்கு வந்து நம்ம நாமினேஷன்லேருந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு கேங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கேங் எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இனி வரும் காலங்களில் தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க 6 வாரத்துக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.